அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு சின்ன குட்டி கலெக்ஷனு, இரவு பதிவு. வாங்க பார்ப்போம். இது வந்து சக்திகாந்த் தாஸு 1 ரூபி 2017 உள்ளது. யூஎன்சி தாள். 1 ரூபாலாம் இப்போ கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். இது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தனால உங்களுக்கு தாரேன். 10 தாள் சீரியல் வாய்ஸாக இருக்கும். 44C எல் இன்செட்டு 355 771 72 73 74 75 76 77 78 79 80 777 மொத்தம் 10 தாள். இது 10 தாள்னு ரேட் வந்து வெறும் 200 ரூபா. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. பிமல் ஜாலன் வித்தவுட் அந்த ரூபி சிம்பிள்லாம் இருக்காது. 5 ரூபா தாளில். யூஎன்சி கரன்சி 03M ப்ரீஃபிக்ஸு. இதில் வந்து இன்செட்டு கிடையாது, பிளேன் இன்செட்டு. 82 54 21 421 கடைசியில் 21 22 23 24 25 26 27 28 29 30. இது ஒரு யூஎன்சி சீரியல் வாய்ஸ் நம்பரு. ஓல்டு கரன்சி, இப்போ 10 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 10 நோட்ஸ் இருக்கும். இதனுடைய ரேட்டும் வெறும் 200 ரூபா தான். 10 தாளும் சேர்த்து, ஒரு தாளும் நினச்சிட வேண்டாம். 10 தாளும் சேர்த்து வெறும் 200 ரூபா தான். இது வந்து ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ். யூகே 250வது ஆனிவர்சரி ஆஃப் சாமுவேல் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அந்த சாமுவேல் ஜான்சன் இங்கிலீஷ் மொழியை, ஆங்கில மொழியினுடைய டிக்ஷனரி வெளிவந்து 250 ஆண்டுகளை முன்னிட்டு ஒரு விழா எடுத்து ஒரு நினைவு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இங்கிலாண்டில் 50 பென்ஸு. அந்த பக்கம் வந்து குயின் எலிசபெத் இருப்பாங்க. நாணயம் வந்து 20 வருஷம் ஆச்சு. இப்போ இதனுடைய வலைத்தளத்து ரேட்டில் எங்கேயோ போட்டிருக்காங்க. வலைத்தளத்து ரேட்டில் விற்றுட்டு அன்றைக்கி நம்ம தான் பெரிய கோடீஸ்வரன். நம்ம அந்தளவுக்கு விற்கலை. ரொம்ப கம்மியான வலைத்தளத்தை பார்த்தா அதில் 1500 விட்ருக்கு. அதை விட கம்மியாக உள்ள ஒரு வலைத்தளத்தை பார்த்தா 800 ரூபா விட்ருக்கு. மற்றது எல்லாமே 5000 10,000 15,000னு போட்டிருக்கு. ரொம்ப விலை கூட உள்ள ஒரு நாணயம். நான் வந்து வெறும் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன். ஒரே ஒரு நாணயம் தான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ் ஒன்று தான் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு நாணயம்தான். இது வந்து ஸ்லோட்டி காயின் ஃப்ரம் போலண்டு. இது வந்து 5 ஸ்லோட்டி. இந்த போட்டிருக்கா பெருசாக 5ன்னு போட்டிருக்கா. 5 ஸ்லோட்டி 1996 உள்ளது. 30 வருஷம் ஆச்சு. இதனோட ரேட்டு 440 ரூபா. நம்ம கொடுக்குறது 220 ரூபா, பாதிக்கு பாதி. இது போலந்து நாட்டினுடைய முத்திரை. இது அந்த நாட்டினுடைய டெனாமினேஷன் 5 ஸ்லோட்டி. மெக்சிகன் பெரிய நாணயம் 1976 உள்ள ஓல்டு நாணயம். திக்னஸாக உள்ள நாணயம். 10 பெசோஸு 140 ரூபா என்னோடய விலை. ரொம்ப சீப்பான விலை தான். எஸ்டடோஸ் யூனிட்டோஸ் மெக்சிகனோஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. தீஸ் பெசோஸ் 1976 ஓல்டு காயின். தீஸ் பெசோஸ். தீஸ்னால் அங்கே வந்து 10 10. நம்ம தஸ்ஸுனா 10 நமக்கு. அவன் தீஸ்னா 10. அவ்வளோதான் வித்தியாசம். DIEZ தீஸ். நம்ம சொல்கிறது தஸ். அவ்வளோதான். இது ஒரு நாணயம். இது ஃபிஜியில் உள்ள குயின் எலிசபெத் 2ல் உள்ள ஒரு $1 1999. ஒரு 26 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. என்னோடய ரேட்டு 395 ரூபா. நம்ம கொடுக்குறது 200 ரூபா. ஃபிஜி $1 இது. ஃபிஜிலேயே இது 50 சென்ட்டு. வெறும் 100 ரூபா தான். 2 கிரீவ்மேன் போட்டில் வந்து 2 மீன் பிடி தொழிலாளர்கள் நிற்கிறாங்க. 2 பறவைகள் வந்து பின்னால் பறந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி இதுக்கு பின்புறம் இருக்குது.
இது ஒரு போட்டு. இந்த போட்டில் வந்து இந்த இது ரெண்டு பறவைகள் இந்த பறந்து போகுது பாருங்க. ஃப்ளவர்ஸ் 2 பறவைகள் பறந்து போகுது. 2 மனிதர்கள் மீனவ தொழிலாளர்கள் அதில் இருக்காங்க. 1 2 3 பேர் இருக்காங்க. ஆனால் டிக்ஷனரிலே 2ன்னு தான் போட்டிருக்கு. அல்லது இது வந்து இவங்க வந்து போட்டை தள்ளுறவங்க யார்? இவர் வந்து போட்டு தள்ளுறவர், கையில் கம்போர்டு இருக்கார். இது பறவைகள். இந்த 2 மீனவர்கள் அங்கே இருக்காங்க. இவங்களை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளோ இருக்குது. அதில் எழுதியிருக்கு டிக்ஷனரியில். இந்த நாணயத்தை நான் சர்ச் பண்ணி பார்த்துல எழுதியிருக்கு. ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ் ஒரு 100 ரூபா தான் போட்டிருக்கேன். ஃபிஜியில் உள்ளது. இது டொனேஷன் டாலர், ஆஸ்திரேலியாவில் உள்ள. இது $1 கொடுத்தா டொனேஷன், $1 டொனேஷன். 2020 உள்ளது. குயின் எலிசபெத் II உள்ளது. ஒரு கலர் காயின். இது ஒரு ரேர் காயின், $1. இதோட ரேட் வந்து $250. கிடைக்க மாட்டுக்கு. கிடச்சிச்சு ஒன்று வச்சுருக்கேன் எங்களில். சிரியா 25 பவுண்ட்ஸு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிரியா, இது உள்ள இருக்கிறது தான் பேங்க். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிரியாவினுடைய கமாமரேட்டிவ் காயின்ஸ் 25 சிரியன் பவுண்ட்ஸ். கீழே எழுதிருக்கு பாருங்கள், 25 சிரியன் பவுண்ட்ஸ். சிரியன் அரப் ரிப்பப்ளிக், இந்த பக்கம் எழுதியிருப்பேன் நான். சிரியன் அரப் ரிப்பப்ளிக், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிரியா, 25 பவுண்ட்ஸ் சிரியன் பவுண்ட்ஸ். 180 ரூபா என்னோடய ரேட்டு. பை மெட்டாலிக், 2 மெட்டல் உள்ளது. இது ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸு, 180 ரூபா. கஜகஸ்தான் 100 டாங்கே, 2002 உள்ளது. 100 ரூபா ஒரு நாணயம். கஜகஸ்தான்கிட்ட காயின்ஸ் நிறையா கிடைக்காது. பெரு, இது கிடைக்காது. ஒன் சோல் டி ஒரே காயின், அந்த காயினுக்கு பேர் ஒன் சோல் டி ஒரே காயின். ரேர் காயினு, ஓல்டு காயினு, 1975 உள்ளது. 50 வருஷம் ஆச்சு. 150 ரூபா. பித்தளை நாணயம் பெரு. அல்பேனியா, அப்புறம் என்ன காமிச்சேன்? பெரு, கஜகஸ்தான், சிரியா, ஆஸ்திரேலியா. அப்புறம் அஜர்பைஜானும் கொஞ்சம் ரேராக கிடைக்க மாட்டுக்கு. இது என்னது? இது அல்பேனியா. பை மெட்டாலிக்கு குயின் டேட்டா ஆஃப் இலேரியா, இந்த குயினுக்கு பேர். 2000 உள்ளது. 25 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 250 ரூபா ஒரு நாணயத்தினோட ரேட்டு. ஆக்சுவல் ரேட்டு 399 ரூபா. 100 லேக் போட்டிருக்கேன்னா. அதுக்கடுத்து ஒரு எத்தியோப்பியா ஒன் ஃபீர், 2002 to 2012 வெளிவந்த நாணயம். இது எத்தியோப்பியா நாட்டினுடைய சிம்பல், சிங்கம் முகம் உள்ளது. 150 ரூபா. இது பை மெட்டாலிக்கு பெரிய நாணயம். இந்த பக்கம் தெராஸ் போட்டிருப்பாங்க. ஒன் பீர். அதுக்கடுத்து ஒரு யூகே நாணயம் 50 பென்ஸ் தான். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸு. ரொம்ப விலை அதிகம் போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுமா? $15,072.23 யூரோப்பியன் டாலர் போட்டிருக்கான். ஒரு டாலர் 100 ரூபா குறைஞ்சது. $15,000 எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. நான் கொடுக்குறது வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்கேன். வெரி ரேர் நாணயம். பெஞ்சமின் பன்னி அப்படிங்கிற ஒரு நாணயம். குயின் எலிசபெத் II இருப்பாங்க. 50 பென்ஸு. 2017 உள்ளது. வலைத்தளத்தில் மிகவும் அதிகமான விலை போட்டிருக்காங்க. என்கிட்டையும் இது ஒன்று தான் இருக்குது, நிறைய இல்லை. சரி இருக்கட்டுமான்னு போட்டிருக்கேன். காயின் ஃபுல்லாக யூஎன்சி காயின். துனிஷியா வெரி ரேர் காயின்னு, கமாமரேட்டிவ் காயின்னு. 2011 உள்ளது. இது சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. நான் வரிசையில் அடுக்கி வச்சுருந்தேன், அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது 500 ரூபாய்க்கு விற்றுருச்சு. எகிப்து 1 பவுண்டு ஷோர் கேஸ் ஃபீல்ட்ஸ், அதாவது எரிவாயு திட்டத்தின் நினைவு நாணயம். இது இந்த பகுதியில் இது எரிவாயு எடுக்கிற இடம். ரேர் காயின், கமாமரேட்டிவ்ஸ் காயின். கேஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு. 300 ரூபா. பை மெட்டாலிக் காயின். 2019 உள்ளது. ஆக்சுவல் ரேட்டு 525 ரூபா. துருக்கி 1 துர்கிஷ் லிரா, ஸ்பெசிஃபிக்கலி மின்ட்டு, ஒரு முக்கியமான ஒரு மின்ட்டுன்னு போட்டிருக்கான். 2016 உள்ளது.
துருக்கியில் உள்ளது. நான் வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன், பெரிய அளவில் ஒன்றும் விலை வைக்கலை. இது ஜெர்மன் 2 ஈரோ ரேர் காயினு, கமாமரேட்டிவ் காயினு. மிச்சலிஸ் சர்ச் இன் ஹம்பர்க்கில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சினுடைய நினைவாக இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. கமாமரேட்டிவ் காயின்கிற சந்தேகம் இல்லை. ஜெர்மனில் உள்ள 2 ஈரோ, ஆக்சுவல் ரேட்டு 350 ரூபா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.